இணைந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தில் 1-7 வசனங்கள், 7 வசனங்களும் இன்றைக்கு பார்க்க முடியுமோ தெரியாது, பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் பார்க்க போகின்றோம். ஸோ இதிலே மீண்டும் சொல்ல விரும்புகிறோம். அதாவது இந்த இறை வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய விளக்கங்களை அல்லது அது என்ன கூறுகிறது என்ற பொருள்களை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அதை குறிப்பாக எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது ஏன் அதை நாம் செய்கிறோம் என்றால், நீங்கள் இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது கடவுள் உங்களோடு எவ்வாறு பேச முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறை வார்த்தையில நீங்கள் என்ன அறிந்து கொள்ளுகிறீர்களோ அதிலிருந்து தான் கடவுள் உங்களோடு பேச முடியும். இந்த இறை வார்த்தையை பற்றி உங்களுக்கு எந்த விளக்கமும் தெரியாமல் இருக்கும் பொழுது கடவுளும் உங்களோடு பேச முடியாது. உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் என்ன இருக்கிறது, அதில் குடும்பத்தை பற்றி இருக்கிறதா, வேலையை பற்றி இருக்கிறதா, மனமாற்றத்தை பற்றி இருக்கிறதா, அல்லது அர்ப்பணிப்பை பற்றி இருக்கிறதா என்று ஏதாவது அதில் இருக்கிறது எங்களுக்கு தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதில் இருந்து இறைவனால் எங்களோடு பேச முடியும். அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் பொழுது இறைவனால் எங்களோடு பேச முடியாது, பேசினாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் இந்த பகுதியை நான் இப்படி ஒவ்வொரு வசனங்களாக பார்க்கும் பொழுது நீங்கள் வீட்டிலே இறைவார்த்தையை வாசிக்கும் பொழுது இறைவன் அதிலிருந்து உங்களோடு பேசுவதை இலகுவாக அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 1-7 வரை உள்ள வசனங்களை பார்க்க போகின்றோம். சரி, முதலாவது இறை வார்த்தையை ஒருவர் வாசிக்கலாம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே முதலாவது இறை வார்த்தை. ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள் ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றார். குட். ஓகே. ஸோ அதில் தரப்பட்ட கேள்வி, ஏவாள் எவ்வாறு தனக்கு ஆண்மகன் கிடைத்ததாக கூறுகின்றாள்? நீங்களே அந்த பதிலை தெரிந்தால் சொல்லலாம். ஆண்டவன் அருளால் ஆண்மகனை பெற்றுக்கொண்டேன். அதாவது ஸோ ஏவாள் எவ்வாறு தனக்கு ஆண்மகன் கிடைத்ததாக கூறுகிறாள் என்றால், ஆண்டவருடைய அருளினால் ஆண்மகன் பெற்றேன். ஸோ இதை நாங்கள் சென்ற வெள்ளிக்கிழமை கூட பார்த்திருக்கின்றோம். குழந்தை செல்வம் என்பது கடவுளுடைய அருளால் கிடைக்கிறது என்று நாம் பார்த்துக்கோம். சரி, ஸோ இந்த இறை வசனம் எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், மனித வரலாற்றிலேயே முதல் குடும்பத்தையும் அந்த குடும்பத்திலே குழந்தை செல்வம் கிடைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதாவது மனித வரலாற்றிலேயே முதல் சம்பவம், பரிசுத்த வேதாகமத்திலேயும் முதல் குடும்பம், அந்த குடும்பத்திலே குழந்தை செல்வம் கிடைக்கிறது என்பது இந்த இறை வார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஸோ இதிலே அந்த இறை வார்த்தையை நாங்கள் இப்பொழுது பிரித்து பார்க்கும் பொழுது, முதலாவது ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான் அப்படின்ட்டு நாம் பார்க்கின்றோம். சரியோ? கூடி வாழ்ந்தான் என்றால் அதுதான் திருமண உறவு. சரியோ? அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முதலாக இந்த இறை வார்த்தையில தான் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். அதனால்தான் குடும்பம் என்பது ஒரு திருவருட்சாதனமாக, குடும்ப உறவு என்பது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருள், ஒரு கொடையாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த இறை வார்த்தையிலே முதலாவது குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகிறத பார்க்கின்றோம். அதே நேரத்திலே குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு புனிதமான ஒன்று, இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையை நாம் புனிதமாக பார்க்க வேண்டுமே தவிர அதை நாம் எந்த விதத்திலும் அலட்சியப்படுத்திடக்கூடாது, அசிங்கப்படுத்திடக்கூடாது. இறைவன் எங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நாங்கள் எவ்வளவு தூரம் புனிதமாக பராமரிக்க முடியுமோ அதை பராமரிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, குடும்ப வாழ்க்கை என்பது இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். அதாவது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஆகவே ஏற்ற துணையை உருவாக்கி கொடுக்கிறார் கடவுள். அப்போ குடும்ப வாழ்க்கை என்பது நமக்கு உபத்திரவத்துக்காக தரப்பட்டதல்ல, அது கடவுளுடைய ஆசீர்வாதமாக நமக்கு தரப்பட்டது. சரி, இதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளும் பொழுது இதனால் நம்முடைய சுபம் எவ்வாறு மாறப்போகிறது, இதை நாம் அறிந்திருப்பதனாலே நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக மன்றாடும் பொழுது, ஆண்டவரே நீர் உம்முடைய அருளால் எங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கின்றீர், ஆகவே எங்கள் குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும், இந்த குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீர் ஆசீர்வதியும், அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எந்த விதத்திலும் அசிங்கப்படுத்தி விடாதபடி, கெடுத்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். சரியோ? ஸோ இவ்வாறு தான் நாங்கள் இறை வார்த்தையை வாசிப்பதும் அதை புரிந்து கொள்வதும் பிறகு அதிலிருந்து நாம் செபிப்பதும்.
நாங்கள் பழகிக் கொள்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் அப்படின்ட்டு அந்த இறைவார்த்தையில சொல்லப்படுகிறது. சரியோ? ஸோ முதல் பிள்ளை காயின் என்பதுதான் இந்த உலகத்திலேயே ஆதாம் இவாளுக்கு, அதாவது மனு குலத்திலேயே பிறந்த முதல் குழந்தை காயின். காயின் என்று காயினுடைய பெயருக்கு என்ன பொருள் கொடுக்கப்படுகிறது என்றால், பெற்றேன் அல்லது உண்டாக்கினேன் என்று அதுக்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது. காயின் என்ற பெயருக்கு, அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் பொருள்கள் இருப்பதை வேதாகமத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையிலே காயினுக்கு பெற்றேன் அல்லது உண்டாக்கினேன் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த குழந்தை செல்வம் மனிதன் வாழ்க்கையில கிடைத்தது பார்த்தீர்கள் என்றால், இப்ப மனிதன் இறைவனுடைய படைப்பு செயலிலே பங்கேற்கிறான் என்பதையும் இந்த வார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதாவது இறைவன் தான் இதுவரைக்கும் படைப்பை உண்டாக்கி கொண்டிருந்தான். இப்பொழுது மனிதன் முதலாக ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு உறவு கொண்டு ஒரு குழந்தை செல்வத்தை உருவாக்குகிறான். அதாவது அந்த குழந்தை செல்வத்தை உருவாக்குறதுக்கான அருளை பெற்றுக்கொள்ளுகிறான். ஸோ இப்ப மனிதன், அதாவது இறைவனுடைய படைப்பு செயலோடு இப்பொழுது மனிதனும் இணைந்து கொள்ளுகிறான் என்பதை இந்த இறைவார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ளுகின்றோம். அதுக்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தால் ஆண்டவர் அருளால் பெற்றெடுத்தேன் அப்படி என்று சொல்லுகிறார். சரியோ? இதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அதாவது குழந்தை செல்வம் என்பது அல்லது எங்களுக்கு கிடைக்கின்ற குழந்தைகள் என்பது எங்களுடைய சக்தி, எங்களுடைய ஆற்றலால் வருவதல்ல. அது கடவுளுடைய அருளால் நமக்கு கிடைக்கப்படுகின்ற ஒன்று. இரண்டாவது, கடவுளுடைய பரிசாகவும் அது திருமறை நமக்கு சொல்லுகின்றது. ஸோ இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இன்றைக்கு அழகை எவ்வாறு கடவுளுடைய அந்த புனிதமான படைப்பை அசிங்கப்படுத்துகிறான் என்று பார்த்தீர்கள் என்றால், நிறைய மக்கள் இன்றைக்கு திருமணம் ஆகாமலேயே ஒன்றிணைந்து வாழுகின்றார்கள். திருமணத்துக்கு முன்பே அவர்கள் உடல் உறவை வைத்துக் கொள்ளுகின்றார்கள். அதே நேரத்திலே அந்த உடல் உறவு என்கிற, அதாவது குழந்தை செல்வத்தை உருவாக்குகின்ற அந்த புனித உறவை இன்றைக்கு பார்த்தீர்கள் அழகை எந்த அளவுக்கு அதை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அதற்கென்று ஒரு மரியாதையே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு உலகத்திலே உருவாகி கொண்டு வருவதை பார்க்கின்றோம். ஸோ இப்படிப்பட்ட சூழலை தான் நானும் நீங்களும் எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் பாதுகாப்புக்காக மன்றாட நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் சத்துரு இன்றைக்கு அந்த அளவுக்கு மனுக்குலத்துக்குள்ளே இறைவனுடைய அந்த உன்னதமான படைப்பை, முதல் படைப்பையே, முதல் திட்டத்தை அவன் உடைக்கிறதுக்காக செயலாற்றி கொண்டிருக்கின்றான். சரி, இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆன்மீக பாடம் என்னென்று பார்த்தால், முதலாவது குடும்பம் என்பது கடவுளுடைய திட்டம். இரண்டாவது குழந்தைகள் என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம். மூன்றாவது பெற்றோர் என்று அழைக்கப்படுகிறோம் என்றால், ஆணும் பெண்ணும் இணைக்கப்பட்ட அந்த பெற்றோர் என்ற அந்த பண்பு, அந்த நிலை எங்களுக்கு இறைவனால் தரப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் அருளால் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வாழ வேண்டும். இரண்டாவது, பெற்றோராகிய நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கடவுளுடைய வழியிலே வழி நடத்துவதற்கு நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கடவுளுடைய திட்டத்துக்குள் வைத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது இறைவார்த்தையை பார்க்க போகிறோம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே இரண்டாவது இறைவார்த்தை. அதை இன்னொருவர் வாசித்து அதனுடைய கேள்வியை நாம் பார்க்க போகின்றோம். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான், காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். குட். ஸோ அதனுடைய கேள்வி ஆபேல் காயின் அவர்களுடைய தொழில் என்ன என்பதுதான் அதனுடைய கேள்வி. அதுக்கான பதில், காயின் நிலத்தை பண்படுத்துறார், ஆபேல் ஆடு மேய்க்கின்றார். வெரி குட். ஓகே. ஸோ இந்த இறை வசனத்திலே தான் நாங்கள் முதலாக என்ன பார்க்கிறோம் என்றால், மனுக்குலத்திலே அவர்களுக்கென்று தொழில், வேலை கொடுக்கப்படுகிறது அல்லது வேலை செய்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தில் நாங்கள் முதலாக பார்க்கிறோம். அதாவது அதுக்கு முன்பு பார்த்தீர்கள், ஆதாம் நிலத்தை பண்படுத்தும்படி அனுமதி கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இங்குதான் ஒருவருடைய தொழில் என்ன என்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே காயின் ஒரு தொழில் செய்கின்றார், ஆபேல் ஒரு தொழில் செய்கின்றார். காயின் நிலத்தை பண்படுத்துகிறார், ஆபேல் மந்தைகளை வளர்க்கிற ஒரு நிலையை நாம் இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, இங்கே முதலாவது அந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அதாவது
அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள் என்று பார்க்கிறோம். அப்ப அவன் சகோதரன் ஆபேல் என்றால் காயினுடைய சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். சோ ஆபேல் என்றால் என்ன பொருள் என்றால் மூச்சு அல்லது குறுகிய காலம் என்று அந்த பெயருக்கு பொருள் கொடுக்கப்படுகிறது. மூச்சு அல்லது குறுகிய காலம் என்றால் அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. அதனாலே தான் அது சொல்லப்படுகிறது. ஏன் அந்த பெயர் கொடுக்கப்படுகிறது அல்லது அந்த பெயருக்கு இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்துக்கு பின்னாலே அடங்கி இருக்கிறது என்னவென்றால், மனித வாழ்க்கை என்பது தற்காலிகமானது என்று இந்த இறைவார்த்தையிலிருந்து நமக்கு ஒரு பாடம் கொடுக்கப்படுகிறது. அதாவது மூச்சு அல்லது குறுகிய காலம், அதை எதை காட்டுகிறால், மூச்சு நின்றால் மனித வாழ்க்கை முடிகிறது. அதே நேரத்திலே மனித வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம். அந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. சரி, இரண்டாவது அந்த வார்த்தையில் என்ன பார்க்கிறோம்? ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான் என்று சொல்லப்படுகிறது. சரி, அதாவது மந்தையை மேய்க்கிற தொழில்தான் இப்பொழுது ஆபேல் செய்கின்றார். பரிசுத்த வேதாகமத்திலே மேய்ப்பன் என்ற பொருள் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. சரியோ, அதுல இயேசு கிறிஸ்துவும் வருகிறார். இயேசு எங்களுக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார் என்ற பொருளும் அங்கு வருகிறது. அது மட்டுமல்லாமல் மேய்ப்பு தொழில் எதை காட்டுகிறது என்று பார்த்துக்கொண்டால், அதாவது மேய்ப்பு தொழில் எதை காட்டுகிறது என்றால் அன்பையும் அக்கறையையும் காட்டுகிறது. ஒரு மேய்ப்பன் தன் மந்தைகள் மேலே அன்பாக இருக்கின்றார், அக்கறையாக இருக்கின்றார். சோ அந்த மேய்ப்பு தொழில் எங்களுக்கு அந்த ரெண்டு விடயத்தையும் எடுத்து காட்டுகின்றது. அதுக்கு பின்பு நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள், காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான் அப்படின்னு அதிலே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். சோ காயின் இங்கே ஒரு விவசாயி வேலையை செய்வதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் நிலத்தை உழுது அவர் தன்னுடைய வேலையை செய்கின்றார். சோ நிலத்தை உழுவது என்பதும் ஒரு வேலை, மந்தையை மேற்பது என்பதும் ஒரு வேலை. சரியோ, அது வேலை என்பது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு திட்டம் என்பதை இந்த வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். வேலை இல்லாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் இருக்கிறது. ஆகவே கடவுள் எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த வேலையை செய்வதற்கான ஒரு ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல். அதை வைத்துத்தான் கடவுள் எங்களை முன்னேற்ற முடியும். ஆகவே எங்களுக்கு இறைவன் கொடுக்கிற வேலையில நாங்கள் உண்மையா இருக்க, உத்தமமா இருக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த வேலையை நாங்கள் சரியான முறையிலே அதை அறிந்து செயல்பட்டு அந்த அதிலே வளருவோமாக இருந்தால், அதன் வழியாக இறைவன் எங்களுக்கு மேலும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ வேலை என்பது இங்கேதான் நாம் பார்க்கிறோம். அந்த வேலை எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. இப்போ அதுலேருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஆன்மீக பாடம் என்னவென்று சொன்னால், இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகளை கொடுக்கின்றார். எல்லாரும் ஒரு வேலையை செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள். ஸோ அந்த ஒவ்வொரு திறமைகளும் எங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்பதை பார்க்கின்றோம். இரண்டாவது, வேலை என்பது ஒரு தண்டனை அல்ல. வேலை என்பது நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமான ஒன்று. அது இன்றைக்கு வித்தியாசமாக தான் பார்க்கப்படுகிறது. வேலை என்பதை நிறைய பேர் ஒரு தண்டனையாகத்தான் பார்க்கிறோம். ஐயோ கடவுளே, வேலையா இருக்கு என்று வேலை ஒரு தண்டனையாக பார்க்கிறோம். என்றால் வேலை அப்படிப்பட்ட அந்த வேலை பளு இன்றைக்கு நிறைய கூடியிருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியும். வேலை என்பது கடவுள் எங்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட தரவில்லை, ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றார். அதை நாம் புரிந்து செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வேலையிலே எங்களுக்கு மன திருப்தியும் நிறைவும் உருவாக்கி கடவுள் கொடுப்பார். சோ அதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். மூன்றாவது ஆன்மீக பாடம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இங்கே ரெண்டு பேர், காயின் ஆபேல், ரெண்டு பேர், ஒரு சகோதர உறவு இங்கே காட்டப்படுகிறது. சரியோ, சகோதர உறவு என்பது இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு ஆசீர்வாதம். சரியோ, அதனாலே அந்த சகோதர உறவு என்பதையும் இந்த வசனத்தில் தான் நாங்கள் முதலாக பார்க்கின்றோம். சோ சகோதர உறவும் இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒன்று. ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழிலை நாங்கள் உண்மையான உள்ளத்தோடு மன நிறைவோடு நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இறைவன் எங்களுக்கு சகோதரங்களை தந்திருக்கிறார் என்றால் அது மிக முக்கியமான உறவு. அந்த உறவை நாம் பராமரிக்கவும், அந்த உறவைக்காக நாம் செபிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். ஓகே, சோ இப்பொழுது மூன்றாவது இறைவார்த்தை, தொடக்க நூல் 4 3வது இறைவார்த்தை. அன்றே நீங்க வாசிக்கலாம். இப்ப சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். சோ கேள்வி,
காயின் நிலத்தில் பலனிலிருந்து என்ன கொண்டு வந்தான்? யா, ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். வெரி குட், தேங்க்யூ. ஸோ இதிலே வந்து பார்த்தீர்கள் முதலாக காணிக்கை கொண்டு வருகிற பகுதி இங்கே தான் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். சில நாட்கள் சென்ற பின் அப்படின்ட்டு இந்த இறைவார்த்தை ஆரம்பிக்கிறது. சோ இதிலிருந்து சில வேதாகம அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், காயின் வேலை செய்ய தொடங்கின உடனேயே காணிக்கை கொன்றவில்லை. சில நாட்கள் கழிந்த பின்புதான் தான் இறைவனிடத்திலிருந்தான் இது எனக்கு வந்திருக்குது, ஆகவே இறைவனுக்கு கட்டாயமாக நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்திருக்கலாம். அதனாலே தான் சில நாட்கள் கழிந்த பின்பு அப்படின்ட்டு அந்த வார்த்தை அதில் இணைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில வேதாகம அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சரியோ, அப்ப சில நாட்கள் கழிந்த பின்பு அதுக்கு பின்பு என்ன செய்தாராம் பாருங்கள், கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வந்தார். இந்த வார்த்தை என்ன காட்டுகிறது என்றால், அவர் வேலை செய்யும் பொழுது கடவுளை நினைத்ததை காட்டுகிறது. சரியோ, இது எல்லாமே கடவுளிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆகவே கடவுளுக்குரியதை நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்று அவர் நினைக்கின்றார். சரி, அதாவது தன்னுடைய வேலையிலே கடவுளை நினைத்ததை இந்த பகுதி வந்து எங்களுக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. அதுக்கு பின்பு என்ன அந்த வாசனம் சொல்லுகிறது பாருங்கள். அதாவது சில நாட்கள் சென்ற பின் அவருடைய நிலத்தின் பலனில் இருந்து காணிக்கை கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். சரியோ, அப்ப அதிலிருந்து என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் காணிக்கை கொண்டு வரும் பொழுது எங்கேயோ எடுத்துக்கொண்டு வரவில்லை, அவருடைய உழைப்பிலிருந்து கொண்டு வருகின்றார். சரியோ, காணிக்கை இறைவனை கொடுக்கும் பொழுது அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய உழைப்பிலிருந்து நாம் வந்து கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். சரி, அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தார். சோ அதுதான் இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று. அவர் எப்படி சொல்லப்பட்டிருக்க பாருங்க, அவருடைய பலனில் இருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தார். சரியோ, காணிக்கை கொடுப்பது நாங்கள் மற்றவர்கள் பார்க்கிறதுக்காகவோ மற்றவரிடத்திலிருந்து பெருமை பெற்றுக் கொள்வதற்காகவோ பாராட்டு பெற்றுக் கொள்வதற்காகவோ அல்ல. காணிக்கை என்பது கடவுளுக்கு கொண்டு வருவது. சோ அது மிக முக்கியமான ஒன்று. அதுல கீழே போகும்பொழுது இன்னும் பல விடயங்கள் அதிலே நாம் பார்க்க போகின்றோம். சரி, காணிக்கை அப்ப எதை காட்டுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. காணிக்கை கொண்டு வந்தால் வெரி குட். அப்ப காணிக்கை எதை காட்டுகின்றால், முதலாவது நன்றி உணர்வை காட்டுகிறது. நாம் காணிக்கை கொடுக்காமல் போகும் பொழுது நன்றி உணர்வில்லாதவர்களாக போய்விடுகின்றோம். இரண்டாவது, காணிக்கை எதை காட்டுகிறது என்றால் விசுவாசத்தை காட்டுகிறது. அதாவது இறைவனே எனக்கு கொடுத்தார், ஆகவே இறைவனுக்கு நான் கொடுக்க வேண்டும். மூன்றாவது அது எதை காட்டுகிறது என்றால் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. அதாவது இறைவன் கொடுத்ததிலிருந்து நானும் கொடுக்க வேண்டும். அந்த தியாகத்தை அந்த காணிக்கை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனாலதான் திருப்பலியிலே அப்பமும் ரசமும் ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த காணிக்கை பகுதி இருக்கும். அப்பமும் ரசமும் கொடுப்பது, அதுக்கு பிறகு மக்கள் கொடுப்பது. சரியோ, ஏனென்றால் அதான் நன்றி உணர்வு, கடவுள் எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து கொடுப்பது. சரியோ, அப்ப இறை வழிபாட்டிலே பார்த்துக்கொண்டால் புகழ்ச்சி ஒரு வழிபாடு, பாவமன்னிப்பு ஒரு வழிபாடு, இறைவார்த்தை ஒரு வழிபாடு, அதுபோல காணிக்கையும் ஒரு வழிபாடு. வெரி குட். அப்ப இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஆன்மீக பாடம் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், நாம் பெற்ற எல்லாமே கடவுளிடம் இருந்துதான் நமக்கு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் அது கடவுளால் நமக்கு தரப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய உழைப்பின் பயனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நாம் அதிலிருந்து அறிந்து கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், எங்களுடைய வேலையிலே எங்களுக்கு கிடைக்கிற சம்பளம், அதே நேரத்தில் எங்களுடைய திறமை, எங்களுடைய நேரம், இவைகள் அனைத்திலும் நாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, காணிக்கை என்பது வெறும் பொருள் அல்ல, இதயத்திலிருந்து கொடுக்கிற ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை பின்னுக்கு நாம் பார்க்க போகிறோம். காணிக்கை என்பது வெறும் பொருளை நாம் கொடுக்கிறது அல்ல, நம்முடைய இதயத்திலிருந்து கொடுப்பதுதான் உண்மையான காணிக்கை. ஓகே, சோ இப்ப அடுத்த இறை வார்த்தைக்கு போகலாம். குயின்டசனா வாசிக்கலாம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். குட். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். கேள்வி, ஆபேல் தன் மந்தையிலிருந்து எதை காணிக்கையாக கொண்டு வந்தான்? கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். வெரி குட், தேங்க்யூ. ஸோ
எல்லாமே வெரி குட். நல்ல எங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல நல்ல அழகான பாடங்கள். சரி, அப்ப இங்கே வந்து பார்த்தீர்கள் என்றால் காணிக்கை கொண்டு வரும் பொழுது அதை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்பதை வந்து இந்த பகுதி வந்து நமக்கு எடுத்து காட்டுகிறது. முதலாவது எப்படி கொண்டு வந்தாராம் பாருங்கள், கொளுத்த தலையீற்றை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ அதுல இருந்து என்ன பார்க்கிறோம், காணிக்கை கொடுக்கும் போது அவர் ஆபேல் என்ன செய்திருக்கிறார் என்றால் முதல் தெரிவு செய்திருக்கிறார், இதுல எதை நான் கொடுக்க வேண்டும். அப்படி தெரிவு செய்து தெரிவிலே வந்து மிக சிறந்ததை தெரிவு செய்தார். தெரியும், அதுதான் அவருக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். முதல்ல காணிக்கையில நமக்கு தெரிவு இருக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க போகிறேன், அதிலும் சிறந்ததை எதை கொடுக்கலாம். சரியோ, அதன் வழியாக நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்கிறார் கடவுள் என்றால் அது நன்றி உணர்வை காட்டுகிறது. அந்த நன்றி உணர்வு தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒன்று. சோ அப்ப கொளுத்ததை அல்லது தலையீற்றை முதல் முக்கியமான ஒன்றை வந்து அவர் கொண்டு வருகின்றார். அல்லது மிக சிறப்பானதை மிக முக்கியமானதை அவர் கொண்டு வருகின்றார். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார் அப்படின்ட்டு அந்த இறைவார்த்தை அப்படியே தொடர்கிறது. சரியோ, அப்ப இதுல நமக்கு ஒரு நல்ல முக்கியமான பாடம் இங்கே இருக்கிறது. இங்கே பாருங்கள், அதுல என்ன மாதிரி சொல்லப்படுகிறது, ஆண்டவர் ஒருவர் வாசிங்கள், ஆண்டவர் குண்டிதன வாசிங்க, ஆண்டவர் ஆபேலையும். ஓகே, வெரி குட். அப்படி ஒரு செகண்டா நீங்க வந்து நிப்பாட்டி வாசிங்க, ஆண்டவர், அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆபேலையும் வெரி குட், அவ்வளவு போதும், கண்ணோக்கி பார்த்தார். சோ நாங்க வந்து இறைவார்த்தை சில நேரம் வாசிக்கும் பொழுது நாம் நிறுத்தி நாம் வாசிக்க அழைக்கப்படுகின்றோம் என்று அதிலே நிறைய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. சரி, இதுல என்ன பாருங்கள், ஆண்டவர் ஆபேலையும் அதுக்கு பின்பு அவன் காணிக்கையும் கண்ணோக்கி பார்த்தார். சரியோ, ஆண்டவர் முதலாவது எதை பார்த்தார் என்று பார்த்து கண்டால் ஆபேலைத்தான் பார்த்தார். அதுக்கு பிறகுதான் காணிக்கையை பார்க்கிறான். சோ காணிக்கை கொடுக்கும் பொழுது இறைவன் முதலாவது நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு முதல் நாங்கள் என்ன நிலையோடு கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறார். சரியோ, அதனாலதான் ஆபேலையும் அவன் காணிக்கையும். சோ இறைவன் எப்பொழுதுமே பார்த்து கண்டால் எங்களுடைய நிலையை, எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய விசுவாசத்தை, எங்களிடத்தில் இருக்கிற நன்றி உணர்வை, எங்களுடைய அர்ப்பணிப்பை அவர் முதல் பார்க்கிறார். அதுக்கு பின்புதான் அவர் காணிக்கையை கண்ணோக்குகிறார். என்றால் உள்ளம் சரியில்லாத நேரத்திலே காணிக்கை பயனற்றதாக போய்விடுகின்றது. சரி, சோ கடவுள் மனிதனுடைய இதயத்தை பார்க்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எங்களுடைய உள்ளத்தை தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். எங்களுடைய உள்ளத்தை கடவுள் ஏற்றுக்கொள்ளாத நேரத்திலே எங்களுடைய காணிக்கையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால எங்களுடைய உள்ளம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது, ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை கனிவுடன் கண்ணோக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ, அதிலிருந்து நமக்கு என்ன அந்த பாடம் கற்றுக் கொடுக்கின்றால், நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிறோமோ, சரியோ, அது எதுவாக இருக்கலாம். சரியோ, அது வந்து எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய நேரம், எங்களுடைய திறமைகள், இதெல்லாம் நாம் இறைவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது இறைவன் அதை கனிவோடு பார்க்கிறார். என் பிள்ளை எனக்கென்று இதை கொடுக்கிறார். சரியோ, இப்ப நாம் ஒரு நேரம் ஒதுக்கி ஒருவருக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு இறை பணி செய்யும் பொழுது இறைவன் அதை பார்க்கிறார். நாம் இறைவனுக்கு வேலை செய்யும் பொழுது இறைவன் அதை பார்க்கிறார். நாம் முன்பெல்லாம் பல முறை சொல்லியிருக்கிறேன், நாங்கள் இந்த இறை வழிபாடு ஆரம்பமாக்கிய காலத்தில் எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் வேலை செய்தோம், 2 வேலை 3 வேலை எல்லாம் செய்தோம். ஆனால் அந்த நேரத்திலே பார்த்தென்றால் எங்களுடைய கையிலே பணம் மிஞ்சாது. என்றால் அந்த நேரத்தில் எல்லாரும் சீட்டு போடுவோம். அப்போ உழைக்கிறது முழுக்க சீட்டு போடுவோம். வேண்டாம், போட்டால்தான் நாங்கள் இலங்கைக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு காசு அனுப்பலாம், அல்லது காசு எங்களுக்கு வேண்டும். அப்ப சீட்டு போடத்தான் சேர்க்கலாம். அப்போ உழைக்கிறது முழுக்க சீட்டுக்கே பத்தாம இருக்கும். அப்ப எங்களுடைய ஊழியத்துக்கு வந்து எங்களுக்கு பணம் தேவையா இருந்தது. அப்ப நாங்க எல்லாரும், அப்ப இளம் பிள்ளைகள் எல்லாம் பாய்ஸ், அப்ப நாங்க எல்லாரும் கூடி என்ன முடிவெடுத்தோம் என்றால், நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிழமையும் அட்லீஸ்ட் ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் அல்லது 5 மணித்தியாலம் கடவுளுக்காக வேலை செய்வோம். தட்ஸ் மீன் நாங்க வேலை செய்யற இடத்திலே ஓவர் டைம் செய்வோம். செய்து
அந்த ஒவ்வொருத்தரும் நாங்கள் தீர்மானம் எடுத்தோம். ஓகே, இந்த கிழமை நான் 5 மணித்தியாலும் ஆண்டவருக்காக வேலை செய்வேன். அந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து காணிக்கையிலே கொடுத்தோம். என்றால் அதை விட எங்கள்கிட்ட கொடுக்கறது காசு இருக்கேல. ஆனா கடவுள் அந்த நேரத்தில் எங்களையே நிறைய ஆசீர்வதித்தார். சரியோ? அதனாலே நாங்கள் கடவுளுக்கென்று என்ன செய்கிறோமோ அதை கடவுள் பார்ப்பார். நம்முடைய உள்ளத்தை இறைவன் முதலாவது பார்க்கிறார். அது மிக முக்கியமான ஒன்று. ஸோ ஆகவே காணிக்கை என்பது பார்த்தீர்கள் என்றால் இதயத்தில் இருந்து வர வேண்டிய ஒன்றே தவிர நாங்கள் வந்து வெறும் மனித கண்ணோட்டத்தோடு மனித புகழ்ச்சிக்காக செய்கிற ஒன்று அல்ல. ஆகவே இந்த 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 இறை வசனம் நம்ம கொடுக்கிற பாடம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற வருமானம், நேரம், திறமைகள் இவைகளில் இருந்து இறைவனுக்குரியதை கொடுக்க வேண்டும். 2வது, கடவுள் வெளிப்புறத்தை அல்ல உள்புறத்தை பார்க்கின்றார். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நாங்கள் தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே 5வது இறை வார்த்தையை பார்க்க போகின்றோம். அதை வந்து வெண்டா யூடித்தக்க வாசிக்கலாம். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடும் சினமுற்றான், அவன் முகம் வாடியது. குட் கேள்வி. ஆபேல் தன் காயினின் காணிக்கையை கடவுள் எவ்வாறு பார்க்கவில்லை? கனிவுடன் கண்ணோக்கவில்லை. வெரி குட். ஓகே, காயினுடைய காணிக்கையை கடவுள் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஸோ உண்மையிலே பார்த்தோம்னா இதுக்கு பிறகு அதுக்கான விளக்கம் அடுத்த வசனங்கள்ல தான் வருகிறது. அதுக்கு முதல் அந்த விளக்கத்தை படாமல் கீழே போட்டிருக்கிறதுனால நாங்கள் அதை அப்படியே கீழே பார்க்கும் பொழுது அதுக்கு விளங்கும், அதனுடைய பொருள் விளங்கக்கூடியதாக இருக்கும். அதில் பார்த்தோம்னா காயினையும் அவன் காணிக்கையையும் அப்படின்னா இதுலேயும் தொடங்குது. சரியா? முதல்ல ஆபேலையும் அவன் காணிக்கையையும், இங்கேயும் பார்த்தீங்கன்றால் காயினையும் அவன் காணிக்கையும். அப்ப கடவுள் முதல் என்னத்தை பார்க்கிறார்? காயினை பார்க்கிறார். காயினுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறார். இங்கே காயினுடைய உள்ளம் அவ்வளவு நல்லதாக இருக்கவில்லை. அது என்ன மாதிரி இருந்தது என்பதை அதுக்கு பின்பு நாம் கீழே உள்ள வசனத்திலே பார்க்கிறோம். ஆனா கடவுள் அதை கண்டுட்டார். பாருங்கள், காணிக்கை கொடுக்க வரும் பொழுதே கடவுள் கண்டுட்டார், இவருடைய உள்ளம் சரியானது இல்லை. அதனாலதான் நாங்கள் வந்து எப்பயுமே கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர். எங்களுடைய உள்ளம் சரிப்படாத நேரத்திலே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்க்க இயலாது, எந்த அபிஷேகத்தையும் அருளையும் நாம் எதிர்பார்க்க இயலாது. நாம் எல்லாரும் பலவீனர்கள், உண்மைதான். ஆனால் நாங்கள் எங்களுடைய பலவீனங்களை, எங்கள் தவறுகளை உணர்ந்து நாம் செபிக்கவும் மனம் திரும்பவும் ஆரம்பித்தாலே போதும். எங்களுக்கு எந்த மனித உதவியும் தேவையில்லை, கடவுள் மட்டும் போதும். அவர் எங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் நிறைவாக தருவார். அப்ப இங்கே வந்து காயினையும் அவனுடைய காணிக்கையும் கடவுள் கண்ணோக்கி பார்த்த பொழுது என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். கடவுள் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை அப்படின்ட்டு நாம் பார்க்கிறோம். சரியோ? அர்த்தம் என்றால் கடவுள் அவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், காயினுடைய உள்ளம் இப்பொழுது சரியான உள்ளமாக இருக்கவில்லை. அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடும் சினமுற்றான் அப்படி என்று சொல்லப்படுகிறது. சோ இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், காயின் வந்து சினமுறுகிறவனாக இருந்திருக்கான். அதே நேரத்திலே இன்னொருவருடைய உயர்வை காணும் பொழுது காயினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லது அவனுடைய சகோதரனுடைய உயர்வை காணும் பொழுது கூட காயினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் சினமுற்றான் அப்படின்னு பார்க்கிறோம். சரியோ? அந்த சினத்துக்கு பிறகுதான் கொலை வருகிறது. அதையும் இன்னும் கீழே பார்க்க போகிறோம். எப்பயுமே பாவத்தினுடைய செயல் பாவம் செயலாக எப்பொழுது மாறும் என்றால் முதல்ல செயல் வராது, முதல்ல உள்ளம்தான் இந்த பாவத்துக்கு அடிமையாகும், அதுக்கு பின்புதான் அது செயலாக மாறும். சோ இங்க வந்து அவன் சினமுறுகிறான். அப்ப சினமுற்றான் தானே, இது என்ன பெரிய பாவமா, உள்ளத்திலானே நினைத்தான் அப்படின்ட்டு நாம் நினைப்போம். இல்லை, அதுதான் பின்பு வந்து நம்மை பாவம் செய்யும்படி செய்துவிடும். சரியோ? அப்ப நாம் சில நேரம் கோபத்தை வெளியிலே காட்ட மாட்டோம். சரியோ? ஆனா உள்ளத்துக்குள்ள இருக்கும். வெளியில நாம் முகத்துல சிரிப்பா தான் காட்டுவோம், ஆனா உள்ளத்துக்குள்ள அந்த கோபம் இருக்கும். அது வந்து
அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த கோபம் இருக்கிறது அல்லவா, அதுவே காலப்போக்கிலே நமக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்ப நாம் எல்லாரும் மனிதர்கள், திருப்பவும் சொல்லுகிறோம், எல்லாரும் பலவீனமானவர்கள், எல்லாரும் 100% சரியானவர்கள் அல்ல. தெரியும், நம்ம எல்லாரும் பலவீனர்கள். ஆனால் நமக்கு தெரிய வேண்டும் எங்களுக்குள்ள என்ன பிழை இருக்குது. அதுதான் சொல்லுவார்கள், மனித வாழ்க்கையிலேயே எங்களை நாம் அறிந்து கொள்வதுதான் பெரிய வெற்றி. எங்களுக்குள்ளே அந்த குணம் இருக்குதா, கோபிக்கிற குணம் இருக்குதா, சினமுறுகிறது இருக்குதா, பெருமைப்படுறது இருக்குதா, அது எங்களுக்கு தெரியுதென்றால் அதுக்காக நாம் எங்களுடைய தனி சபத்திலே மன்றாடுவோமாக இருந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்காக அது போதும். கடவுள் எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை என்றால் அது நமக்கு நிச்சயமாக பின்னுக்கு தீமையைத்தான் அது கொண்டு வரும். அதான் அதனுடைய உண்மையாகும். சரி, ஆகவே பாவம் பார்த்தீர்கள் என்றால் இதயத்தில் இருந்து இப்பொழுது ஆரம்பமாகின்றது. சரி, அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், அவன் சினமுற்றான், அவனுடைய முகம் வாடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ அதனுடைய அர்த்தம் என்ன? முதல்ல உள்ளுக்குள்ள மறைவா தோண்டிய அந்த சினம் இப்பொழுது எங்கே வெளிப்பட்டது? முகத்துல வெளிப்பட்டுட்டு. சோ அதனாலதான் சொல்லப்படுகிறது, அதாவது அகத்தில் இருக்கிறதை முகத்தில் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி. ஸோ பொதுவாகவே அதான் நாம் உண்மையிலேயே அந்த 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 அகத்துக்குள்ள எவ்வளவு மாற்றம் வருகிறதோ அவ்வளவு தூரம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எவ்வளவு மாற்றம் ஏற்படுகிறதோ அவ்வளவு தூரம் நம்முடைய முகத்திலே நம்முடைய செயல்களிலே அதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுல இருந்து நான் கற்றுக்கொள்கிற ஆன்மீக பாடம் என்னென்றால், கடவுள் நம்முடைய இதயத்தை பார்க்கின்றார் ஒன்று. இரண்டாவது, நாம் மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுதும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, நமக்குள்ளே நாம் மறைவாக தீமையான உணர்வுகளை வைத்திருப்போமாக இருந்தால் அது வளர்ந்து அதுக்கு பின்பு நம்மை பாவம் செய்ய வைத்துவிடும். அதனாலே நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசோதித்து நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நாமே அடையாளம் கண்டு அதற்காக செபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். Brother, question. Brother, ஏன் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள இல்லை? அதுல பிளட் இல்லையா, இல்ல முதன்மையானதை கொன்ற இல்லையா? அதை நாங்க கடைசியில் இருக்கா பார்ப்போம். சோ இப்ப நாங்கள் தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே 6வது இறை வார்த்தை. ராஜி நீங்க வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கின்றாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? வெரி குட். ஓகே, கேள்வி. கடவுள் காயினிடம் என்ன கேட்டார்? நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் ஏன் வாடி இருக்கின்றது? சரியோ. அப்ப இறைவன் இப்பொழுது பார்த்தீங்கன்றால் உள்ளத்தையும் பார்த்தார், வெளி தோற்றத்தையும் அவர் பார்க்கின்றார். பார்த்துட்டு கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள், காயினோடு பேசினாரா பேசலையா? பேசினார். அதுதான் நாங்கள் இந்த பயிற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கடவுள் எப்பயுமே எங்களோடு பேசுவார். எங்களோட அவர் பேசணும் மட்டும்தான் ஆசைப்படுகிறார். அவர் பேசாமல் ஒரு நாளும் எங்களை தண்டிக்கிறதே இல்லை. அவர் எங்களுக்கு பல முறை வாய்ப்பு கொடுப்பார். சரியோ, நாம் திருந்துறதுக்கு பல விதங்களிலே நமக்கு அதை உணர்த்துவார். பல விதங்களிலே நமக்கு சொல்லி தருவதற்கு அவர் முயற்சி செய்வார். அது எல்லாவற்றையும் நாங்கள் மூடினோம் என்றால், நாம் அதை தடுத்தோம் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். கடவுள் தண்டிப்பதற்கு முன்பு அல்லது நாம் தவறி விழுவதற்கு முன்பு கட்டாயமாக முதலிலே அவர் எங்களோடு பேசுவார். சோ இங்க ஆண்டவர் மிக அழகாக காயினோடு பேசுறார். இங்க வா, நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய்? ஏன் உன்னுடைய முகம் வாடி இருக்குது? சரி, இதுல ஆபேலினால் எதை பார்க்க முடியும் என்றால், முகம் வாடி இருக்கிறது தான் பார்க்க முடியும், உள்ளம் சினமுற்று இருக்கிறதை பார்க்க முடியாது. சரியோ, அதுபோல நாங்கள் இன்னொருவரோடு பழகும் பொழுது நாங்கள் அவர்களுடைய ஒரு வெளி தோட்டத்தை தான் பார்க்க முடியும், உள் தோட்டத்தை பார்க்க முடியாது. ஆனால் கடவுள் ரெண்டையும் பார்ப்பார், ரெண்டையும் கடவுளால் பார்க்க முடியும். அதனாலேதான் நீங்கள் உண்மையாகவே நீதியாக நடந்து நீங்கள் உண்மையான ஒரு விடயத்தை செய்து அதை ஒரு சிலர் குறை சொல்லுவராக இருந்தால் நாம் யாரும் கலங்க வேண்டியதில்லை. என்றால் கடவுள் உண்மையை பார்க்கிறார். அதே நேரத்திலே நாம் தவறு செய்து ஒருவர் காணாமல் இருக்கிறாரே என்று நாங்கள் சந்தோஷமாக இருப்போமாக இருந்தால் அதையும் கடவுள் காண்கிறார்.
ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீர்கள் என்றால் கடவுள் காயினுடைய கோபத்தை அவர் அறிந்து என்ன கேட்கிறார் என்றால், நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய், ஏன் உன்னுடைய முகம் வாடி இருக்குது அப்படி என்று கேட்கிறார். அது எங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது என்றால், எங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கடவுள் வழிவகுக்கின்றார். எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறார். ஒன்று. இரண்டாவது, நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லது ஒரு கால அவகாசம் கூட நம்ம கடவுள் கொடுப்பார். சரியா? நீ செய்கிற இது தவறு அப்படின்னு கட்டாயமா கடவுள் சொல்லுவார். அது திருந்துவதற்கான அவகாசமும் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். நீ ஏன் சினமுற்று இருக்கின்றாய் அப்படி என்று கடவுள் கேட்கிறார். சரியோ? ஏன் நீ சினமுற்று இருக்கின்றாய்? ஸோ அதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல சினத்தில் இருந்துதான் இப்பொழுது பெரிய தவறே நடக்க போகிறது. அப்ப அந்த சினத்தையே கடவுள் வந்து எடுத்து காட்டுகிறார். பார், இந்த குணம் உனக்கு வேண்டாம். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குணங்கள் சரியான முக்கியம். தவறான குணங்கள் எங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆனால் நல்ல குணங்கள் பார்த்துக்கிட்டால் எங்களுக்கு நல் வாழ்வை கொடுக்கும். மக்களிடத்திலிருந்து நல்ல மரியாதையை, மதிப்பை, வாழ்வை கொடுக்கும். சரியோ? நல்லவர்கள் எப்பொழுதுமே வாழ்வார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே கடவுள் வந்து துணை புரிந்து கொண்டே இருப்பார். ஆகவே நம்முடைய செயல்கள் என்று வரும் பொழுது நம்முடைய குணங்கள் சரியான முக்கியம். சரி, உன்னுடைய முகம் ஏன் வாடி இருக்கிறது அப்படி என்று இறைவன் கேட்கிறார் என்றால், உள்ளத்தை மட்டும் பார்க்கவில்லை, இப்பொழுது வெளி செயலையும் கடவுள் பார்த்து அவருடைய முகத்திலே அமைதி இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையை கடவுள் பார்க்கிறார். சரியோ? இந்த முகத்தில் அமைதி வருவது என்பது ஒரு பெரிய முக்கியமான ஒன்று. இந்த வழிபாடுகளில் கூட நான் நிறைய பார்த்திருக்கிறேன். முதல்ல வழிபாட்டுக்கு வரும் பொழுது அவருடைய முகமெல்லாம் விகாரமாக தான் இருக்கும். அமைதி இல்லாம இருக்கும், பயம் நிறைந்ததாக இருக்கும், ஒரு ஒளியே இருக்காது. ஆனா அதே மக்கள் தொடர்ந்து இந்த இறை வழிபாட்டிலே பங்கு பெற ஆரம்பித்த பின்பு பார்த்துக்கின்றார், அவருடைய முகம் அப்படியே பிரகாசமா இருக்கும். அவருடைய முகத்திலே அவ்வளவு ஒரு 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 புன்னகை, அந்த ஒரு மகிழ்ச்சி தெரியும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தூய ஆவியானுடைய பிரசன்னம் அப்படியே வெளியிலே தெரியக்கூடியதாக இருக்கும். சரியோ? அதனால இதுல இருந்து நான் கற்றுக்கொள்கிற ஆன்மீக பாடம் என்னவென்றால், நமக்குள்ளே இருக்கின்ற கோபமோ சினமோ அதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அதை மாற்றுவதற்காக நாம் செபிக்க வேண்டும். இரண்டாவது, இறைவன் எங்களுக்கு எடுத்த உடனே ஒரு நாளும் தண்டிக்கிறதல்ல. அவர் எங்களுக்கு ஏதோ ஒரு வழியால் எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவார். அது போதனையாக இருக்கலாம், திருச்சபையின் படிப்பினையாக இருக்கலாம், நாம் வேதாகம் படிக்கிற போதாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு செயல் மூலமாக இருக்கலாம். இறைவன் எங்களுக்கு முதல் சொல்லி காட்டுவார். அதையும் நாம் கேட்டு திருந்தாமல் போகும் பொழுது நாமவே அந்த தீமைக்குள்ளே நாம் போய்விடுகின்றோம். ஆகவே மனமாற்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு அந்த இறைவார்த்தையிலிருந்து நமக்கு கொடுக்கிற செய்தி என்னென்று பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்குள்ளே ஒரு கோபமோ ஒரு சினமோ வந்தால் அதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே செபிக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. அதிலே நாம் பெருமை பாராட்டக்கூடாது. அதற்காக நாம் செபிக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய இதயத்தை எப்பொழுதும் சோதித்து பார்க்க வேண்டும். கடவுள் எங்களை மனமாற்றத்துக்காக அழைக்கின்றார். ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஓகே, வெரி குட். தொடக்க நூல் 4:7 இறை வார்த்தை. இப்ப வேற யாராவது அண்டனா வாசிக்க அப்படிங்களா? சரி, அண்டனா வாசிங்கோ. நீ நல்லது செய்தால் உயர்வாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். கடவுள் காயினிடம் எது செய்தால் உயர்வாய் என்று கூறுகிறார். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய். ஓகே, இப்ப வந்து கடவுள் வந்து பாருங்க, காயினுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? கடவுள் காயினிடம் எது செய்தால் உயர்வடைவாய் என கூறினார். சி, பதில் என்ன? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய். இப்ப காணிக்கை கொடுக்கிறதால நாம் உயர்வடைய முடியுமோ? இறை வழிபாடுகளில் பங்கு பெறுவதனால் உயர்வடைய முடியுமோ? கிறிஸ்தவர்களாக இருப்பதனால், பைபிள் வைத்திருக்கிறதுனால், அல்லது நாள்தோறும் செபம் சொல்லுவதனால் நாம் உயர்வடைய முடியுமோ? நோ. நாம் நல்லது செய்வதனால் உயர்வடைவோம். அதுதான் கடவுள் சொல்றார். அதனால நான் நெடுகளும் சொல்றது, நாம் எவ்வளவும் கேட்கலாம், நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அதுல எங்களுக்கு ஒரு நன்மையும் வராது. ஏதாவது செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். அப்ப இந்த தவசு காலத்துல என்ன செய்ய ஆரம்பித்துக்கிறீங்களோ தெரியாது, ஏதாவது செய்யுங்கோ. அதாவது வந்து ஒரு வேதாகமத்தில இருந்து ஒரு பைபிள் வசனத்தை காப்பி பண்ணி உங்களோட ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணுங்க. எல்லாரும் செய்ய போறது, அதை செய்ய மாட்டார்கள். அது நானும் நீங்களும் தான் செய்யலாம். வாசிக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து அதை காப்பி பண்ணி
அதை அப்படியே ஃபேஸ்புக்கில் ஃபேஸ் பண்ணுங்க. இப்போ வந்து எங்களோட கத்தோலிக்க தமிழ் வேதாகம் பைபிள் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது. அதை நீங்கள் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணினாலே போதும், பைபிள் இதில் வந்துடும் ஃபோனில். அதை அப்படியே கிளிக் பண்ணால் காப்பி பண்ணும், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணால் ஃபேஸ் பண்ணப்பட்டுரும். அதை விட எத்தனையோ ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு தாளந்து கொடுத்திருக்கிறாரோ ஏதாவது செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் கேட்டுக்கொண்டே இருந்தால் நோ, அதுல எங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வராது. சரியோ? வெள்ளிக்கிழமை கூட்டத்திலே நாம் வந்து பங்கு பெறும் பொழுது நான் எப்பயுமே சொல்றது அதான். அதாவது வந்து நிறைய பேர் அந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் அதுல என்ன செய்யறோமோ அதை ஒரு பெரிய பணியாக நாம் எடுக்கிறோம். இல்லை, அது நாம் எப்படியோ அந்த கூட்டத்துக்கு வாரோம், அங்கு வாரதுனால நாம் அதை செய்கிறோம். சரியோ? இல்லாட்டி நாம் கட்டாயமா நாம் அங்க எங்களுக்கு அந்த கூட்டம் வேணும் என்று வாரோம், அதனால அங்கு நாம் செய்கிறோம். அதை வந்து நாம் ஊழியமா எடுத்துடக்கூடாது. அதை தவிர்த்து வேற என்ன செய்கிறோம்? அப்படி இல்லாட்டி அந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்திலே நாம் என்னென்ன விதங்களிலே மக்களுக்கு நாம் உதவியாக இருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்திலே. சரியோ? செய்து பாருங்கள், கடவுளுடைய அளப்பெரிய ஆசீர்வாதத்தை காணலாம். ஏதோ எந்த வழியால் என்னத்தையே செய்யலாம். சரி, அப்ப இங்க வந்து பார்த்தீர்கள் என்றால், நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? சோ அதனால இன்னொன்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள், நீ நல்லது செய்யாமல் போனாலும் என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, நீ இரு, ஆனா தீமையே செய்தராத. ஏன்னா அது வந்து நமக்கு தீமையை கொண்டு வரும். சரி, சோ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா அப்படி என்றால் இதுல இருந்து என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுள் வந்து முதலாவது காயினுக்கு வந்து ஒரு புத்திமதி சொல்லுகிறார். சரியோ? உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நீ இப்படி செய்து பார், உன் வாழ்க்கை மாறும். கடவுள் எப்பொழுதும் அந்த புத்திமதி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். அதான் ஒவ்வொரு நாள் தியானத்திலும் கடவுள் வந்து எங்களோடு பேசுவார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அதனால்தான் நாங்கள் வந்து எப்பயுமே செபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், அதை எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்டு இறைவன் சொல்லுவதற்காக நாம் செபிக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. சரி, அதாவது வந்து அது மட்டுமல்லாமல் நீ நல்லது செய்தால், அதாவது நீ மனம் மாறினால் கட்டாயமாக உயர்வடைவாய். கடவுளே சொல்லிட்டார், இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனாலே நானும் நீங்களும் மனம் மாறுவது யாரோ ஒருவருக்காக அல்ல, எங்களுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் நாங்கள் மனம் மாற வேண்டும். நாங்கள் மனம் மாறுறதுனால எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், எங்கள் வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்படும். மற்றவர்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால், கடவுள் ஒரு நாளும் ஒருத்தரையுமே தள்ளி வைக்கிறது அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரும் உயர்வடைய வேண்டும் என்று விரும்புகிறார், எல்லாரும் மனம் திரும்பி நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதுக்கு முன்பு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், நீ அதாவது நீ சினமுற்றிருக்கிறாய். சாரி, 7வது இறைவார்த்தை, நான் இதுல மாற்றல. பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். சரியோ? அப்ப இதுல என்ன சொல்லப்படுகிறது, பாவம் வந்து உன்மேல் என்ன செய்யுமாம், வேட்கை கொண்டு. அப்ப நீ நல்லது செய்யாமல் போனால் பாவம் உன்மேல் அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விடும். அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து அது எங்க இருக்கும் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டார். சோ இதுதான் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அதனாலதான் நிறைய பேர் தங்களோட வீட்டுக்குள்ள ஏன் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு தெரியாமலேயே நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம், வேதாகம் அழகா சொல்லுது பாருங்கள், பாவம் உன் வாயிலில் படுத்திருக்கும். சரியோ? அப்ப இதெல்லாம் மாற்ற முடியாத விடயங்கள். நான் கடவுளால் சொல்ல கொடுக்கப்பட்ட இதான் நடக்கும், உண்மையிலே இதான் நடந்தது, இதை மாற்றல அது ஒருவர். சரி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாவம் வந்து ஒரு மிருகத்தை போலதான் சொல்லப்படுது. அதாவது படுத்திருக்கும், அங்க ஏதோ ஒரு மிருகம் படுத்திருக்கும் அல்லவா, அது போல படுத்திருக்கும் அப்படின்னால் பாவம் வந்து ஒரு மிருகத்துக்கு அடையாளமாக எங்கே வந்து காட்டப்படுகிறது. அது வந்து அந்த எங்கே படுத்திருக்கிறது என்றால் வாசலிலே படுத்திருக்குமா. அது இன்னொரு சில வேதாகம் அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது படுத்திருக்கும் என்று சொல்றதுக்கு பதிலாக பதுங்கி இருக்கும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியாமலே அது பதுங்கி இருக்குமாம். அது நாங்க வெளியிலே போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் அது அப்படியே நம்மை பற்றி கொள்ளுவதற்காக. ஆகவே அந்த ஏன் அது வாசலிலே படுத்திருக்கிறது அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், எதற்காக படுத்திருக்கிறது? ஏனென்றால் அது நம்மை தாக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை தாக்க வேண்டும், நம்முடைய வாழ்வை தாக்க வேண்டும். அதுக்கு தான் படுத்திருக்கே தவிர அது உதவி செய்யறதுக்கு படுத்திருக்கிறதே இல்லை.
ஸோ வாசல்ல அது படுத்திருக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? நாங்கள் எவ்வளவுதான் சுகம் பண்ணிட்டு போனாலும் பாவம் வாசல்ல படுத்திருக்குமாக இருந்தால் அதுதான் நம்மோடு வரப்போகுது. ஸோ அதுக்கு பின்பு அதுவே நமக்கு தீமையை கொண்டு வரும். அதுபோல நாம் சுக வழிபாட்டில் எவ்வளவுதான் பங்கு பெற்றினாலும் வீட்டுக்கு போகும் பொழுது மனமாற்றம் இல்லாமல் போவோமாக இருந்தால் அது வாசல்ல படுத்திருக்கு, அதை தாண்டி தான் போறோம், அதோடு தான் உள்ளுக்கு போறோம். ஸோ மனமாற்றம் என்பதுதான் நம்முடைய வீட்டின் வாசலை தூய்மையாக்கும், வீட்டின் வாசலிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது உள்ளான நிலைகள் மிக முக்கியம். அதிலே கோபம், கசப்பு, பொறாமை இவைகள் இருக்குமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக வர முடியாது. அதே நேரத்திலே நாங்கள் மனம் திரும்புவதனால் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். மூன்றாவது, எங்களுடைய வாழ்க்கையிலே செபம் என்று வரும் பொழுது எதற்காக நாம் செபிக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் செபிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்பு எங்களுடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய தூய்மையான வாழ்வுக்காக நாம் செபித்தால் அந்த தூய்மையான வாழ்க்கை வழியாக தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே வர முடியும். நம்முடைய வாழ்வின் மாற்றம் இல்லாமல் நாம் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் செபித்துக் கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்தை காண முடியாது. நம்முடைய வாழ்வின் மாற்றத்துக்காக நாம் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வாழ்வின் மாற்றம் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே எங்களை வழி நடத்தி செல்லுகின்றது. ஓகே, நாம் இப்பொழுது செபிக்க போகிறோம். செபித்துட்டு அதுக்கு பிறகு அவர் ஒகசஸ் கேட்ட கேள்வியையும் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு பின்பு எங்களுக்கு இன்னொரு 7 மினிட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள வேற ஏதாவது இருந்தால் நாம் பார்க்கலாம். நாம் இப்பொழுது செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த தவக்காலத்திலே இது போன்ற ஒரு நல்ல தியானத்தை ஒரு கருத்தரங்காக நாங்கள் கேட்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. நாங்கள் அலைந்து தெரியாமல் எங்கள் வீட்டில் இருந்தே இதை கேட்பதற்கு எங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக இந்த நாளிலே நாங்கள் கேட்டது போல காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில் இருந்து நீரும் எங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக் கொடுக்கின்றீர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய உள்நிலையை பார்க்கின்றீர், வெளிநிலையை பார்க்கின்றீர். எங்களுடைய உள்ளான நிலை மாற்றப்படும் பொழுது எங்களுடைய வெளியான நிலை ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அது மட்டுமல்லாமல் குடும்ப வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், பிள்ளைகள் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொத்து, பரிசு, அருள் என்பதை நாங்கள் அறியும்படி செய்த ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற எங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பெற்றோருக்காக, எங்கள் சகோதரங்களுக்காக, எங்கள் துணைக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையை நாங்கள் உமக்கு ஏற்ற விதமாக வாழவும் கட்டி எழுப்பவும், எங்கள் குடும்பத்திலே நீர் எங்களோடு இருக்கக்கூடிய விதமாக எங்கள் குடும்பத்தை நடத்தவும் நீர் எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற குழந்தை செல்வங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு ஏற்ற, உமக்கு உகந்த வழியிலே நாங்கள் வழி நடத்துவதற்கு அவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கவும், அவர்களை எப்பொழுதும் செபத்தில் தாங்கிக் கொள்ளவும், அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கவும் நீர் தாமே எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உம்மை வழிபட வரும் பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து, நேரத்திலிருந்து, திறமைகளிலிருந்து உமக்குரியதை நாங்கள் கொடுக்கும் பொழுது அதிலே சிறந்ததை கொடுக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களுடைய மனநிலையை, உள்நிலையை பார்க்கும் ஆண்டவரே, நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது உண்மையான உள்ளத்துடனும் மனம் திரும்பிய உள்ளத்துடனும் உம்மை காணிக்கை கொடுக்கும்படி ஆசீர்வதியும். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கூடாத குணங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். அது நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை விளைவிக்காதபடி அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வீட்டின் வாசலிலே பாவம் படுத்திருக்காமல் பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கவும், கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கவும் ஆண்டவரே நீர் எங்களை தூய்மையாக்கும், எங்களை தூய்மையாக்கும். எங்கள் இல்லம் எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே உம்முடைய பரலோக பிரசன்னம் எங்கள் மேல் வரட்டும். பொன்னாலும் பொருளாலும் முடியாது.
ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி புது படைப்பாக மாற்றியறலும். நீர் எங்கள் சுபத்தை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாள் இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் சந்தித்தருளும். குடும்பங்களை ஆசீர்வதியும். நாங்கள் இப்பொழுது கேட்ட இந்த உன்னதமான உண்மைகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளும் உருவாகும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். ஓகே. ஒகசஸ் கேட்டவர் காயினுடைய காணிக்கை ஏன் கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை? இதிலே நாம் சிறப்பாக பார்க்கிறோம், மனநிலை முக்கியம். ஆனால் இதையே சில கிறிஸ்தவ அமைப்புகள் காயினுடைய காணிக்கையும் ஆபேலுடைய காணிக்கையும் எடுத்து பார்க்கும் பொழுது, காயினிடத்திலே இரத்தம் சிந்துதல் இருக்கவில்லை, ஆபேலிடத்திலே இரத்தம் சிந்துதல், அதாவது மந்தையை கொடுத்ததுனாலே அதிலே இரத்தம் சிந்துதல் இருக்கிறது. காயின் கொடுத்ததிலே இரத்தம் சிந்துதல் இல்லை. அதனாலே கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே ஆண்டவரே சொல்றார், உன்னுடைய உள்ளம் சரியில்லை அப்படி என்று. ஆனால் வேதாமத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது அவர்கள் சில நேரத்திலே அவர்களுக்கு ஏற்ற விளக்கங்களை கொடுக்கும் பொழுது இதில் உண்மையிலேயே அந்த பலி முக்கியம்தான். அதாவது இயேசு தன்னை பலியாக தந்து எங்களை மீட்டு கொண்டார், உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இங்கு காயினுடைய பலி ஒரு மிருகமாக இல்லாமல் போனதினால் கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் விளங்கி கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், தொழில் என்பது, வேலை என்பது எல்லாருக்கும் வித்தியாசமானதாக கொடுக்கப்படுகிறது. அதை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஆபேலுக்கு மேய்க்கின்ற தொழிலை கொடுத்தார், காயினுக்கு நிலத்தை பயிர்கிற தொழிலை கொடுத்தார். தொழில் கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அதிலிருந்து நாங்கள் நல்ல மனதோடு கொண்டு வரும் பொழுது கடவுள் அதை ஏற்றுக்கொள்கிறார். அவ்வளவுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.